ஓகே. இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து LeetCode 97 இன்டர்லிங்க் சப்ஸ்ட்ரிங். அதாவது நம்மளுக்கு ஒரு 2 சப்ஸ்ட்ரிங் குடுத்துருவாங்க. அ அந்த 2 சப்ஸ்ட்ரிங்கையும் நம்ம ஏதாவது ஒரு வகையில இன்டர்லிங்க் பண்ணி, குடுத்துருக்க சப்ஸ்ட்ரிங்க்கு ஈக்குவலா வர வைக்க முடிஞ்சா, நம்ம வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இல்லன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இந்த இன்டர்லீவிங்க கொண்டு வரப்போ ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஏ, ஏ, பி, சி, சி அப்படின்றது S1 குடுத்துருக்கிற S1 சப்ஸ்ட்ரிங். அதே மாரி இங்க வந்து டி, பி, பி, சி, ஏ இத வந்துட்டு நம்ம எப்படியாவது ஒண்ணா சேர்த்து இந்த இத கொண்டு வர வைக்க முடியும். அப்படி அந்த மாரி கொண்டு வர வைக்கிறதுக்கு கொண்டு வர வைக்க முடிஞ்சா நம்ம ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுல வந்துட்டு நம்ம என்ன முக்கியமா பார்க்கணும்னா, இப்போ ஒரு 2 சப்ஸ்ட்ரிங் இன்டர்லீவ் பண்ணும்போது, அதாவது இப்ப இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு அப்புறம் வரலாம். அடுத்தது இங்க செகண்ட் இருக்கிறதுக்கு அப்புறம் கூட வரலாம். பிரச்சனை கிடையாது. பட் இப்ப வந்துட்டு இங்க ஏ இருக்கு அப்படின்னா, இங்க அடுத்து வர்ற ஏ வந்துட்டு கண்டிப்பா இந்த ஏக்கு அடுத்தது தான் வரணும். சப்போஸ் இது வந்துட்டு இங்க முன்னால வந்துரக்கூடாது. ஸோ பொசிஷனை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். எப்படி அதாவது ஒரு சப்ஸ்ட்ரிங் மாதிரி அந்த சீக்வன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகணும். பொசிஷனை ப்ரிசர்வ் பண்ணணும் இன்டர்லீவ் பண்றப்ப. அதுவும் இந்த இந்த ஸ்ட்ரிங்குள்ள மட்டும்தானே தவிர இந்த ரெண்டுக்கும் சேர்த்து கிடையாது. இப்ப இதுக்கு இந்த 2 எலமெண்ட் இருக்குன்னா இதுக்கு அடுத்து இந்த ஏக்கு அடுத்தது தான் இந்த ஏ வரணும். இது வந்துட்டு இங்க முன்னாடி வந்தா தப்பு. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்க பிக்கும் இங்க இருக்கிற பி வந்துட்டு இந்த 2 ஏக்கு அப்புறம் தான் வரணும். சப்போஸ் முன்னாடி வந்துட்டா தப்பு. ஸோ இதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். பட் இங்க இது வந்து இதுக்கு முன்னாடி வந்தா தப்பு கிடையாது. அது வந்து பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இதுக்கு வந்துட்டு நம்ம 2 அப்ரோச் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒண்ணு நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். அது வந்து ரிகர்ஷனு. அது வந்து ஆக்சுவலா வந்துட்டு n ஃபேக்டோரியல் ஆர் 2 பவர் nல போகும்னு நினைக்கிறேன். டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அது வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு டைம் லிமிட் எக்ஸீட் ஆயிரும் லீட் கோட்ல. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ரிகர்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது வந்துட்டு இது வந்துட்டு கொடுத்துருக்கிற சப்ஸ்ட்ரிங் ஒன்று, இது 2. இது இப்போ சப்ஸ்ட்ரிங் 3 நான் இங்கே எழுதுறேன். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம இன்டர்லீவ் பண்ணி இதை கொண்டு வரணும். ஸோ இப்போ வந்து இங்கே ஐ அப்படின்ற ஒரு பாயிண்டர் வச்சுக்கணும், இங்கே ஜேன்ற பாயிண்டர். அதே மாதிரி இதை வந்துட்டு கே, இதை நம்ம இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம லூப்பிங் பண்ணுறதுக்கு கே அப்படின்ட்டு வச்சுக்கணும். இது வந்து நம்ம லூப்பிங் ரிகர்ஷனில் தான் பண்ணுவோம். ஸோ ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஐ ஐயில் இருக்கிற பண்ணிட்டும், அதாவது ஐத் பொசிஷன் 0 இருக்கிற இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 2 எலமெண்ட்டும் ஈக்குவல்னு பார்க்குறோம். ஸோ ஆக்சுவலாக ஈக்குவல் தான். ஸோ இது ஏ. ஓகேவா? இந்த மாதிரி எழுதுறேன். இதை நான் வந்துட்டு ஒரு ட்ரீ மாதிரி கொண்டு போறேன். அந்த ட்ரீ வந்துட்டு ஏன் இப்படி போடுறேன் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு இப்ப புரியாது. பட் ஆக்சுவலா கடைசியில வந்துட்டு அது உங்களுக்கு புரியும். ஓகேவா? உம் இங்க எழுதுறேன். ஓகேவா? இந்த 2 ஏவும் ஈக்குவலா இருக்கு. ஸோ இந்த ஏவும் நான் வந்துட்டு இங்க எழுதிட்டேன். ஸோ இப்போ இங்க ஐ வந்துட்டு இங்க மூவ் ஆயிருது. அதே மாதிரி கேவும் இங்க மூவ் ஆயிருது. ஓகேவா? இப்போ இந்த ஏவும் ஈக்குவலா இருக்கு. ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏ இங்க வருது. ஓகேவா? அதே மாதிரி நீ அடுத்தது இங்க இது வந்துட்டு ஐ வந்து இங்க மூவ் ஆகுது. அதே மாதிரி கே வந்துட்டு இங்க மூவ் ஆகுது. இங்க வந்துட்டு பார்த்தோம்னா இந்த கே இங்க இருக்கிற டியும் இங்க இருக்கிற பியும் ஈக்குவல் கிடையாது. ஸோ அப்படின்னா வந்துட்டு இந்த டைம் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகாது. இப்போ அடுத்து வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்ல வந்துட்டு ஜேல்த் பொசிஷன் இருக்கிற இது வந்துட்டு இங்க செக் ஆகும். ஓகேவா? இப்போ இங்க வந்துட்டு இதுவும் இங்க இருக்கிற டியும் இங்க இருக்கிற டியும் ஈக்குவல் தான். ஸோ நம்ம வந்துட்டு இங்க டி எடுத்துக்கிறோம். ம், ஏன் நான் வந்துட்டு இப்படி இங்க S1 இருந்து எடுத்தா லெஃப்ட்ல போடுறேன், S2 இருந்து எடுத்தா ரைட்ல போடுறேன்னு எனக்கே தெரியல. பட் ஆக்சுவலா இது வந்துட்டு உங்களுக்கு கடைசியில பாக்குறப்ப புரியும். ஓகேவா? இனி அடுத்து வந்துட்டு கே வந்துட்டு இங்க மூவ் ஆகும். கே ஸ்ட்ரைக் பண்றேன். கே வந்துட்டு இங்க மூவ் ஆகும். ஜே வந்துட்டு இங்க வந்துடும். இனி அடுத்து வந்துட்டு இப்ப இந்த இது முடிஞ்சா இனி அடுத்து வந்துட்டு மறுபடியும் S1ம் S3 தான் செக் ஆகும். ஸோ இங்க வந்துட்டு பி இருக்கு, இங்கேயும் வந்துட்டு பி இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் மேட்ச் ஆகுது. அப்படிங்க எடுத்து போடுறேன். அடுத்தது வந்துட்டு ஸோ ஐ வந்துட்டு இங்க வந்துடும். கே வந்துட்டு இங்க வந்துடும். இங்க சி இருக்கு, இங்க பி இருக்கு. ஸோ இது வந்துட்டு இங்க மேட்ச் ஆகல. ஸோ அடுத்தது வந்துட்டு இங்க S2ல பாக்குறோம். இங்க வந்துட்டு ஜே இருக்கு, இங்க பி இருக்கு. ஆக்சுவலா இந்த ரெண்டுமே வந்துட்டு மேட்ச் ஆகுது. ஸோ அப்படின்னா நம்ம பிஏ இங்க எடுத்துக்கிறோம். பிஏ ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கே வந்துட்டு இங்க வந்துடுது. ஜே வந்துட்டு இங்க வந்துடுது. ஸோ இப்போ இங்க இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம எதை செக் பண்றோம் அப்படின்னா இங்க இருக்கிற ஸ்ட்ரிங் ஒன்னு இருக்கிற சியும் இந்த ஸ்ட்ரிங் ஒன்னு இருக்கிற சியும் இங்க இருக்கிற சியும் ஈக்குவலா, அதாவது இந்த 2 கேரக்டர்ஸ் ஈக்குவலா இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்துட்டு அந்த ஓவராலா வர இன்டர்லிங்க் சப்ஸ்ட்ரிங். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவலா இருக்கு ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஐ வந்துட்டு இங்க வந்துடும். அதே மாதிரி கே வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகி இங்க வந்துடும். இந்த ரெண்டையும் மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஏன்னா இப்பதான் இந்த ரெண்டும் ஈக்குவலா வந்துச்சு. ஓகேவா? நீ அடுத்து வந்துட்டு இங்க பி இருக்கு, இங்க சி இருக்கு. ஓகே, ஆக்சுவலா ரெண்டும் மேட்ச் ஆகல. ஸோ அப்ப இந்த S2 சப்ஸ்ட்ரிங்க்கு வரோம். இங்க பியும் மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். இது இங்க இருக்குது. ஸோ இது இங்க வரும்.
ம். இங்க வரும். இனி அடுத்தது வந்துட்டு இங்க சி வருது. ஓகேவா? இந்த சியையும் இந்த சியும் இந்த சியும் ஈக்குவலா இருக்கு. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சி. ஓகேவா? அதே மாதிரி இது முடிஞ்சிருது. அதே மாதிரி இங்க கே இங்க வருது. பட் ஆக்சுவலா இப்ப இங்க ஒரு ப்ராப்ளம் வருது. இங்க வந்துட்டு சி இருக்கு. அதே மாதிரி இங்க ஏ இருக்கு. ஆனா இங்க வந்துட்டு எல்லா ஸ்ட்ரிங்குமே முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஓகேவா? அதனால நம்ம வந்துட்டு இங்கிருந்து எதையும் எடுக்க முடியாது. இங்கிருந்து மட்டும் தான் எடுத்தாகணும். பட் இங்கிருந்து எடுத்தா என்ன பிரச்சனை வரும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க ஏ தான் இருக்கு. ஸோ இப்ப நம்ம இந்த ஏ எடுத்து இங்க இங்க வந்துட்டு இந்த ஏ இங்க போட்டு இந்த சி இங்க போடலாம் அப்படின்னா அப்படி போட முடியாது. ஏன்னா வந்துட்டு நம்ம என்ன பார்த்திருக்கோம், அந்த பொசிஷன் ப்ரிசர்வ் ஆகணும்னு பார்த்திருக்கோம்ல. அப்ப வந்துட்டு இங்க இருக்கிற ஏ வந்து இந்த சப்ஸ்ட்ரிங்ல இந்த சிக்கு முன்னாடி வந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சிஏன்னு கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஏசி தான் வேணும். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இங்க வந்துட்டு கடைசியா சி இருந்துச்சா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சியை இங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஏவை இங்க போட்டு அதுக்கப்புறம் அதாவது இந்த சிய இங்க போட்டுறணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஏவை இங்க போட்டுறணும். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த சி இங்க போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டா முடிஞ்சிடும் இல்லையா? அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஐ வந்துட்டு இங்க இருக்கிற சியோட மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே. அப்ப நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்கனால தப்பிட்டேன். ஓகேவா? ஐ வந்துட்டு இங்க இருக்கு. அடுத்தது வந்துட்டு இங்க நம்ம ரிகர்ஷன்ல வந்து பேக் ட்ராக்கிங்கா இந்த இடத்துக்கு வருவோம். அதாவது எப்பன்னா இந்த ரெண்டும் மேட்ச் ஆகிறப்ப ஃபால்ஸ்ன்னு நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ அப்ப அந்த மாதிரி டைம்ல நம்ம பேக் ட்ராக் ஆகி வருவோம். அப்ப வந்துட்டு இந்த இது ஏற்கனவே இந்த இதை வந்து நம்ம செக் பண்ணி முடிச்சிருக்கோம். அதனால வந்துட்டு இனி அடுத்த கண்டிஷன்ல வந்துட்டு நம்ம இந்த S2 இருக்கிறத செக் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்ப வந்துட்டு இந்த சியும் இந்த S2 இருக்கிற சியும் இந்த S3 இருக்கிற சியும் மேட்ச் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு கே வந்து இங்க இருந்திருக்கும். ரெண்டும் மேட்ச் ஆகி நம்மளுக்கு அடுத்த பாயிண்ட்க்கு மூவ் ஆயிரும். கே இங்க வந்திருக்கும். அதே மாதிரி ஜே வந்துட்டு இது மூவ் ஆகி இங்க வந்து இனி அடுத்து வந்துட்டு இங்க வந்துட்டு கேல ஏ இருக்கு. இங்க வந்துட்டு சி இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் இதுக்கு பார்ப்போம். ஓகேவா? கேல வந்துட்டு ஏ இருக்கு. அடுத்தது வந்துட்டு கேல வந்துட்டு ஏ இருக்கு. இங்க S1ல வந்துட்டு சி இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் மேட்ச் ஆகல. அப்படின்ற போது எங்க வருது? இப்ப இங்க ஏ இருக்கு. இங்க S1ல S2ல ஏ இருக்கு. S3லயும் ஏ இருக்கு. ஸோ அப்ப இந்த ரெண்டும் மேட்ச் ஆகுது. அப்ப கே இங்க வந்துரும். அதுக்கப்புறம் ஜே வந்துட்டு இப்ப ஈக்குவல் டு 5 அப்படின்ற அந்த இதுக்கு வந்துருக்கும். அதாவது இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த். ஓகேவா? டோட்டல் லென்த். ஓகேவா? இப்ப வந்துட்டு இங்க இருக்கிற சியும் ஈக்குவல் ஆயிருச்சு. ஸோ 5 வந்துட்டு இங்க வந்திருக்கும். இதுவும் 5 அப்படின்ற இதுக்கு அதே மாதிரி இப்ப இங்க வந்து இந்த இதுக்கான கேவும் இங்க தாண்டி வந்திருக்கும். ஸோ இதோட டோட்டல் லென்த் வந்துட்டு 10 ஆக்சுவலி. ஓகேவா? 10 5 + 10. ஓகேவா? ஸோ இப்படித்தான் நான் வந்துட்டு இங்க ஆட் பண்ற மட்டும் தப்பு விட்டுட்டேன். ஓகே, சாரி. இந்த பிசி அதாவது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு S1ல இருந்து எடுத்தோம் இந்த சிஏ இல்லையா? இதை வந்துட்டு நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அந்த சி வந்துட்டு எங்க இருந்து வந்திருக்கோம்னா S2ல இருந்து வந்துரும். அப்படின்னா ரைட் சைடு. ஓகேவா? சி. ஓகேவா? சி வந்துட்டு இங்க வந்துருது. ஸோ அதாவது அப்படின்னா இந்த சி. அதே மாதிரி அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு ஏ வருது. அதுவும் S2ல இருந்தா வருது. அப்ப இங்க பண்ணணும். அடுத்தது கடைசியா தான் இங்க இருக்கிற இந்த சி எடுத்தோம். ஓகேவா? இது இங்க. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு இருக்கிற இந்த மொத்த ட்ரீல இருக்கிற எலமெண்ட்டையும் வந்து ஒன்னா ஒட்டுக்கா அப்படியே எழுதணும்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஏ ஏ டி பி பி சி பி சி ஏ சி. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு இந்த கொடுத்துருக்கிற சப்ஸ்ட்ரிங் இந்த சப்ஸ்ட்ரிங் நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா கிடைச்சிருச்சு. ஸோ நீ அவ்வளோதான். நீ கோட் எப்படின்ட்டு நான் கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நாங்கள் கோட் எழுதுறேன். இது இங்கே இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஈக்குவல் வந்துட்டு நம்மளுக்கு ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணியிருப்பாங்க வேல்யூ ப்ளீஸ் இன்டர்லீவிங் அப்படின்ற ஃபங்க்ஷனில் 3 வேல்யூ பாஸ் பண்ணியிருப்பாங்க S1 S2 அண்ட் S3. நான் இங்கே சூடோ கொடுத்து வரேன். இப்போ இதில் வந்துட்டு என்ன இருக்கும்? இஃப் S1ஓட லென்த் டாட் லென்த் S2 டாட் லென்த் S2 டாட் லென்த் இஸ் ஈக்குவல் டு இஸ் நாட் ஈக்குவல் டு ஓகே இஸ் நாட் ஈக்குவல் டு
த்ரீ டாட் லென்த் அப்படின்னா சப்போஸ் இதில் இருக்கிற ரெண்டு எலமெண்ட்டோட லென்த்தும் ஆட் பண்ணி நம்மளுக்கு S3யோட கம்மியாகவோ அதிகமாகவோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால அந்த S3 சப்ஸ்ட்ரிங் இன்டர்லிங்கை ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா? அதாவது சப்போஸ் இதில் வந்துட்டு எலமெண்ட் கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்மளால S3 வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. சப்போஸ் ஏதாவது இதில் வந்துட்டு எலமெண்ட் அதிகமாக இருக்குன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் வரக்கூடாது. இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட் இந்த ரெண்டு இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் கம்பைன் பண்ணுறப்ப இங்கேயும் 0 எலமெண்ட்ஸ் தான் இருக்கணும், இங்கேயும் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படின்ற இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்துட்டு அது நம்மளுக்கு இன்டர்லிங்க் சிஸ்டையும் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ டைரெக்டாக நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் எழுதிடலாம். இனி அடுத்து வந்துட்டு ரிட்டர்ன் ஹெல்பர். இனி வந்துட்டு நம்ம டைரெக்டாக வந்துட்டு ஹெல்பர் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனில் தான் வந்துட்டு இந்த ரிகர்ஷனில் நம்ம எழுத போகிறோம். மூணு ஸ்ட்ரிங்கையும் வந்துட்டு பாஸ் பண்ணுறோம். அடுத்து மூணு ஸ்ட்ரிங்கையும் வந்துட்டு மூணு ஸ்ட்ரிங்கையும் பாயிண்ட் பண்ணுறதுக்காக இந்த ரிகர்ஷனில் யூஸ் பண்ணுறதுக்காக மூணு பாயிண்டர்ஸ் நம்ம வச்சிருக்கோம் ஐஜேகேன்ட்டு. ஸோ அதுக்கு 0 0 0 ஈஸியில் வேல்யூவாக பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். இனி வந்துட்டு ஹெல்பர் ஃபங்க்ஷன் வேறு இங்கேயும் நானே வாங்கலாம். S3 இருக்குது, இங்கே ஐ, இங்கே ஜே, இங்கே கேன்னு வாங்கிக்கணும். ஓகேவா? ஓகே, ஓப்பன் பண்ணுறோம். சப்போஸ் இஃப் ஐ வந்துட்டு S1ஓட டோட்டல் லென்த்துக்கு ஈக்குவல் ஆயிருச்சு அப்படின்னா அதாவது எப்போ வந்துட்டு இந்த மூணுமே வந்துட்டு அதாவது இதோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா? ஸோ 0 1 2 3 4 ஓகேவா? அதே மாதிரி இங்கே 0 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேவா? இப்போ வந்துட்டு சப்போஸ் ஐயும் ஜேவும் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு இந்த 4 தாண்டி 5க்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்துட்டு இன்டர்லீவிங் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் ஐயும் ஜேவும் 5க்கு வந்துருச்சுன்னா இன்டர்லீவிங் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி கேவும் வந்துட்டு 10க்கு வந்துருச்சுன்னா இன்டர்லீவிங் ஃபுல்லாக ஆயிருச்சு அப்படின்னு நடந்துருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இங்கே ஜே இஸ் ஈக்குவல் டு டூ டாட் லென்த் 5 டாட் லென்த் நமக்கு டூ டாட் லென்த். அதே மாதிரி k is equal to x3 dot length ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நம்ம இன்டர்லிங்க் சிஸ்டிங்கை ஃபார்ம் பண்ணிட்டு அர்த்தம் ரிட்டர்ன் டூ. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமில் S1 இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாக தானே பிக் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா? அதாவது AABCC. ஓகேவா? இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டா பிக் பண்ணி S3ல இருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சா அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா? S3ல இருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சா அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ CBCAC. ஓகேவா? இதுதான் பார்த்தோம். அப்படின்னா இப்போ நம்ம இங்கே வந்து என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா S1 டாட் அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறது S1 இருக்கிறது S3 இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணுவோம். S1 டாட் இது வந்து அரேஞ்ச் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். சூடோ கூட இருக்காங்க. சின்டெக்ஸ் வேணும்னா ஜாவா நான் கடைசியாக போட்டு தான் பார்த்துங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஐ இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இன்னொரு கண்டிஷன் சொல்லிடலாம். அது என்னன்னா ஐ லெஸ் தென் S1 டாட் லென்த். கண்டிப்பாக வந்துட்டு ஐ வந்துட்டு S1ஓட லென்த்தோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் இந்த கண்டிஷனுக்குள்ளேயே போவோம். ஏன்னா இப்போ ஒரு சில டைம் வந்துட்டு ஒரு சில எஜுகேஷன்ஸ்ல வந்துட்டு ஐயில் இருக்கிற ஐ வந்துட்டு ஃபுல்லாகவே இன்டர்லீவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பியில் மட்டும் அதாவது இந்த ரெண்டாவது அதாவது ஜே மட்டும் நிறைய இருக்கும். அதாவது S2ல மட்டும் ஸ்ட்ரிங்ஸ் இன்னும் கொஞ்சம் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரி கேசஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு ஐ வந்துட்டு லெஸ் தேன் S1ஓட லென்த் இருந்தால் மட்டும் இதுக்குள்ளே போவோம். ஓகேவா? சப்போஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே போய் நம்மளுக்கு அந்த அரை இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அந்த மாதிரி எஜுகேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்காக இந்த கண்டிஷன் கொடுத்தோம். ஸோ S1 சொல்லி ஸ்ட்ரிங் ஜாவால ஸ்ட்ரிங்ன்றங்காட்டி கேரட் அப்படின்ற அந்த இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ பட் ஆக்சுவலாக நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். இது S1 of I is equal to S3 of K ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ இதுவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த எலமெண்ட்டை போய் இது பார்க்கணும் இல்லையா? கரெக்டாக அதாவது இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்றதை போய் பார்க்கணும். ஸோ இப்போ அதுக்காக வந்துட்டு இன்னொரு டைம் நம்ம ஹெல்பர் ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணணும். அப்படின்றப்ப அதை வந்துட்டு நம்ம இந்த கண்டிஷனுக்குள்ள எழுதுறோம். ஓகேவா? ஹெல்பர் ஆஃப் S1 S2 S3 I +1. ஸோ அடுத்த பொசிஷனை தான் செக் பண்ணுவோம்.
ஸோ ஐ மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், ஜே அப்படியே இருக்கட்டும், கே ப்ளஸ் ஒன். அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு நம்ம அடுத்த பொசிஷன் தான் செக் பண்ணுறோம். ஸோ அதனால வந்துட்டு இது இன்க்ரிமெண்ட். ஓகேவா? சப்போஸ் இது வந்துட்டு நம்ம இது ரிட்டர்ன் பண்ற வேல்யூ ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு இப்ப எடுத்திருக்க அதாவது இப்ப இங்க ஏ எடுத்திருக்கோம் அப்படின்னா அடுத்து வந்துட்டு இந்த இதை செக் பண்ற இந்த ரெண்டையும் செக் பண்றதுக்காக நம்ம இதை வந்துட்டு பாஸ் பண்றோம். சப்போஸ் இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற பொசிஷனும் கரெக்ட், ஸோ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஓகேவா? இனி அடுத்து வந்துட்டு நம்ம S2 செக் பண்றதுக்காக அதாவது S2 ஸ்ட்ரிங்கை செக் பண்றதுக்காக இந்த கண்டிஷன் இருந்தோம். S2 BBBCA ஓகே. ஓகேவா? J less than S2 dot S2 J equal to S3 இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி இப்ப இதுக்கும் வந்து நம்ம மேல எழுதின மாதிரி தான் ஹெல்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணி இனி இதுக்கு அடுத்து வர பொசிஷன் கரெக்டா இருந்தா தான் இப்ப கரண்டா இருக்கிற பொசிஷனும் கரெக்டா இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு S2 S3 எதையும் கேட்க மாட்டேங்கிறேன். சப்போஸ் இந்த மூணு கண்டிஷனுமே ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். அதனால அந்த கண்டிப்பா ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ண இன்டர்லீன் சப்ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணி கொண்டு வர முடியாது அப்படின்றதான் மீனிங். ஓகேவா? இப்ப அதுல ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் ஃபுல் ப்ரோக்ராமே எழுதிட்டேன். இதை வந்துட்டு நீங்க ட்ரை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்துட்டு நம்ம இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள இந்த ஹெல்பரை தாப்போம், அதே மாதிரி ஏன் இந்த இதை ஏன் ஃபர்ஸ்ட் செக் பண்றோம், இதெல்லாம் வந்துட்டு அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்ப இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள ஹெல்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுல ட்ரூவா வந்துச்சுன்னா தான் இதுவும் ட்ரூ ஆகும். அது உங்களுக்கு ஃபுல்லா ட்ரை ரன் பண்றப்ப தான் புரியும். அதாவது எஸ்பெஷலி எப்ப அப்படின்னா இந்த கேஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம்ல. BBCA. இது வந்துட்டு ஸ்ட்ரிங் ஒன்று, இது ஸ்ட்ரிங் டூ. இப்போ ஸ்ட்ரிங் த்ரீ இருக்கு, AADBB இருக்கு, சிபி. ஓகேவா? சிபி வரை கொண்டு வந்துட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு அப்ப வந்துட்டு இங்க இருக்கிற எல்லா இதுவுமே வந்துட்டு இங்க இன்க்ளூட் ஆயிருக்கும் இந்த ஸ்ட்ரிங்ல. அதே மாதிரி இதுலயும் வந்துட்டு நம்ம இந்த டிபிபின்றதுங்கிறதும் இங்க வந்துருக்கும். பட் ஆக்சுவலா இப்ப இப்ப நம்ம என்ன நம்ம என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இந்த சிஏ வந்துட்டு நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணுவோம். அப்படி இன்க்ளூட் பண்றப்ப இங்க ஏசின்னு இருக்கும், அப்புறம் இங்க சிஏன்னு இருக்கும். நம்மளால எப்படி பார்த்தாலும் இந்த இதை வச்சு இந்த இதை கொண்டு வர முடியாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம மறுபடியும் பேக் வந்து பேக் வந்துட்டு இந்த இதை இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்கிறத இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியா சிஏ போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் வந்துட்டு அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த இஃப் கண்டிஷன் கூட நம்ம இது எழுதியிருக்கிறோம். ஓகேவா? இப்ப என்ன இருக்கு அப்படின்னா சி வந்துட்டு இங்க இன்க்ளூட் ஆகி அடுத்த இதுக்கு போயிருக்கு இந்த கண்டிஷன்ல. பட் அங்க போய் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், அதாவது இந்த சியும் இந்த ஏவும் ஈக்குவலா வந்திருக்காது. ஸோ அப்ப இந்த கண்டிஷன்லயே அது ஃபெயில் ஆயிருக்கும், இந்த கண்டிஷன்லயும் ஃபெயில் ஆயிருக்கும். அடுத்து இந்த கண்டிஷன்ல தான் வந்துட்டு இங்க முக்கியமா இந்த இதை அதாவது இந்த இதை செக் பண்ணோம். ஓகேவா? இந்த எஸ் எஸ் டூ ஈக்குவல் டு எஸ் த்ரீயான்னு செக் பண்ணுங்க, S2 of J ஈக்குவல் டு S3 of K ஆன்னு செக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் வந்துட்டு இந்த கண்டிஷன் ஃபுல்லா ஃபெயில் ஆகி கடைசியில் இந்த மூணு கண்டிஷனும் ஃபெயில் ஆகி நமக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸ் வரும். அப்படி இந்த ஃபால்ஸ்னு வர நம்மளுக்கு எங்க வரும் அப்படின்னா இங்க வரும். ஓகேவா? இந்த ஃபால்ஸ்ன்றது இங்க வரும். ஓகேவா? அப்படின்ற போது நம்ம இந்த சிஏ வந்துட்டு இங்க இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அதாவது இந்த இடத்துல இந்த சிஏ இங்க இன்க்ளூட் பண்ணாம அடுத்தது இங்க ஃபால்ஸ்னு வந்தங்காட்டி இந்த கண்டிஷன் விட்டு வெளியே வந்துடும். அப்ப இந்த கண்டிஷனுக்கு வரும். அப்ப இந்த கண்டிஷனுக்கு வர்றப்ப இங்க இருக்கிற சியும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணும். ஏன்னா அப்படின்னா ஜேன்றது அந்த டைம்ல இங்க இருக்கும், அதே மாதிரி கேன்றது இங்கதான் இருக்கும். அந்த அந்த ஃபங்க்ஷன்ல அதோட வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த ரெண்டு ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்ப வந்துட்டு இது ஈக்குவல் தான். அப்ப இது வந்துட்டு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். அடுத்தது ஹெல்பர் ஃபங்க்ஷன் போகும். அடுத்தது இந்த ஏவும் செக் ஆகும். இப்ப இது இந்த ரெண்டுமே ஈக்குவல். இனி அடுத்தது வந்துட்டு இந்த கடைசியில இது சியும் வந்துட்டு செக் ஆகி மொத்தமா நம்மளுக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சிடும், கரெக்டான ரிசல்ட் கிடைச்சிடும். ஓகேவா? இது அதனாலதான் நம்ம இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள இந்த ஹெல்பரை வந்துட்டு நம்ம ஓகேவா? ஆக்சுவலா அந்த ரீசன் வேற எதுவும் கிடையாது இந்த கண்டிஷனுக்குள்ள ஹெல்பர் ஃபங்க்ஷனை போடுறதுக்கு. இப்ப இதுல வந்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்கு, இதுல வந்துட்டு நம்ம இந்த ஏன் வந்து இந்த சொல்யூஷன் எஃபிஷியன்ட் இல்லைன்னா இது வந்து 2 பவர் என்ன தான் நம்ம. ஓகேவா?
கண்டிப்பா வந்துட்டு இது வந்துட்டு ஒவ்வொரு எலமெண்ட் ஒவ்வொரு பாசிபிலிட்டியா தானே போய் செக் பண்ணுது. ஸோ பெரிய ஒரு ஸ்ட்ரிங் குடுக்குறப்ப கண்டிப்பா இது வந்துட்டு 2 பவர் n ல தான் கம்பைல் முடியும். ஸோ அப்படின்றப்ப இது வந்துட்டு அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் கிடையாது. லீக் மட்டுமா ஐ திங்க் ஒரு 100 டெஸ்ட் கேஸஸ் வரைக்கும் பாஸ் ஆகும். பட் அட் லாஸ்ட் அது வந்துட்டு டைம் லிமிட் எக்ஸீடட் டிஎல்இ ப்ராப்ளம் வந்து குடுத்துரும். ஸோ அவ்வளோதான் இந்த ரிகர்ஷன் பேஸ்டு சொல்யூஷன். இனி அடுத்த இதுல வந்துட்டு நம்ம டிபி பேஸ்டு சொல்யூஷன் பார்ப்போம். அது வந்துட்டு எப்படி ஆப்டிமலா இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். தேங்க்யூ.